அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் இயற்றிய திருவாசகத்தினுடைய சிவபுராணத்திலே நாம் தொடர்ந்து எளிய முறையிலே விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இப்பொழுது 71 வரியிலிருந்து 75 வரிகளுக்கான, அதாவது பாகம் 15வது பாகமாக இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே இறைவனுடைய பேரருளையும் பெரும் கருணையும் பெறுவதற்கு இந்த விளக்கங்கள் நமக்கு ஏதுவாக அமைகின்றன. அன்பர்க்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே, துன்னிரிலே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே என்பது அடுத்த வரி. அந்த வகையிலே இந்த அன்பர்க்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் அப்படி என்று அழகாக பாடியிருக்கின்றார். இறைவா, உன்னை வாழ்த்துபவர்களுக்கு நீ முற்றிலும் சொந்தமாகிறாய். ஆயினும் அதனால் உன் நிஜ சொரூபம், உன்னுடைய உருவம் சிறிதேனும் மாறவில்லை. உன் கருணையும் மாறுவதில்லை. சோதியனே, துன்னிரிலே, தோன்றா பெருமையனே, ஜோதியானவனே, ஒளியானவனே, நீ ஆத்ம ஜோதியாகின்றாய். புலனாகாத இருளாக தோன்றுகின்றாய். இருளாகவும் இருக்கின்றாய், ஜோதியாகவும் இருக்கின்றாய். உன்னை நினைப்போருக்கு ஜோதியாகவும், உன்னை நினையாதவர்களுக்கு இருளாகவும் இருக்கின்றாய். தோன்றியுள்ள பெருமை, தோன்றா பெருமைகளாகிய அனைத்தும் உனக்கே சொந்தம். சோதியனே, துன்னிரிலே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, நீ பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கும் நீயாகிறாய், ஆதி மூலமாகிறாய். இறுதியில் அது உன்னிடத்தில் ஒடுங்குகிறது. நீதான் தோற்றுவித்தாலும் கூட உன்னிடத்தில் ஒடுங்குகிறது இறுதியில். அது மட்டுமல்ல, இடைநிலையிலும் அது உன்னிடத்திலேயே இருக்கிறது. ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈசா, இறைவா, எம்பெருமானே, நீ வலிய வந்து என்னை இழுத்து ஆட்கொண்டுள்ளாய். நீ எனக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் இருக்கின்றாய். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, எந்தை என்றால் தகப்பன், தகப்பனாகவும் இருக்கின்றாய், இறைவனாகவும் இருக்கின்றாய். கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின், கூர்த்த மெய்ஞானத்தால் மிக கூர்மையான மெய்ஞானம் படைத்தவர்களே உன்னை உணர்வார்கள். மிக கூர்மையான அறிவுடையவர்களே உன்னை உணர்வதற்கு நீ அருள்பாலிக்கின்றாய். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில். மேலோட்டமாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளவா உன்னை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீ கூர்மையான மெய்ஞானம் படைத்திருப்பவர்கள் உணரப்படுகிறாய். உன்னை உள்ளவாறு உணர்ந்து கொண்டுள்ளார்கள் என்று மணிவாசக பெருமான் மிக அழகாக இந்த வரிகளிலே ஆழமாக, ஆணித்தரமாக, அற்புதமாக கூறியிருக்கின்றார். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போன்ற
நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெறுவதற்கு ஏதுவாக அமையும். இறைவனுடைய பேரருளை பெற எல்லா நன்மைகளும் உங்களை வந்தடைய ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன்.